Victory begins at Vidhyalakshmi. Hello students, welcome back to our YouTube channel. Last class உங்களுக்கு locus of a complex number நடத்திருந்தேன் இல்லையா? அப்பயே உங்களுக்கு என்ன சொன்னேன்? 4, 5, 6க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஹிண்ட்டை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சர்க்கிளை காம்ப்ளெக்ஸ் வடிவத்தில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். Now we can see the question. Show that the following equations represents a circle and find its center and radius அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எழுதுறதுக்கு மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஞாபகம் வந்துருச்சா? இதில் z நாட் அப்படின்றது சென்டரை மீன் பண்ணும். அடுத்து r is radius. இப்போ இந்த ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்த ஈக்குவேஷனை நாம் இந்த ஈக்குவேஷன் மாதிரி மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அப்படியே இருக்கா இல்லை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். ஒரு சின்ன மைனஸ் சேஞ்சு கூட நமக்கு சென்டரை மாற்றிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சொல்யூஷன் இந்த கொஷின் அப்படியே எழுதிக்கிறேன்ப்பா. See, by given என்ன கொடுத்திருந்தாங்க? Modulus of z minus 2 minus I is equal to 3. சார் இங்கே z இருக்கு சார், ஆனால் மைனஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இல்லை. ஏன்னா இது ரெண்டுலேயும் மைனஸ் டேர்ம் இருக்கு, காமனாக எடுக்கலை. ஸோ நான் காமனாக டேர்ம் எடுக்கிறேன். மாடுலஸ் z மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா 2 + I அப்படின்னு z நாட் கிடைக்குது. மாடுலஸை க்ளோஸ் பண்ணிடுங்க 3. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. z மைனஸ் z நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இருக்கா? இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். இங்கே உங்களுக்கு கொடுத்தது நான் ஹிண்ட் கொடுத்தேன். பட் சம்மில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் எழுதிக்கணும். சின்ஸ் z மைனஸ் z நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர், ரெண்டையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுப்பா? z நாட் தட் இஸ் சென்டர் என்னன்னு கிடைச்சிருக்கு பாருங்க. இதை நீங்கள் அப்படியே காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதக்கூடாது, 2,1ன்னு எழுதணும். அடுத்து ஈக்குவல் டு ஆரோட பிளேஸ்ல யார் இருக்கா? ரேடியஸ். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3. தட்ஸ் ஆல் பா. இந்த மாடல் கொஷினை உங்களுக்கு 1 மார்க்கில் அதிகமாக கேட்குறாங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஷின் தான் உங்களுக்கு வருது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அங்கெல்லாம் MCQ கொஷினாவோ அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிரியேட்டிவ் கொஷினாவோ இந்த மாதிரி 1 வேர்டு தான் கேட்குறாங்க. சென்டர் அண்ட் ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதே மாடலில் தான் இன்னும் 2 கொஷின் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின். See, question number 2 solution. நாம இதுக்கும் என்னதான் கண்டுபிடிக்க போறோம்? சென்டர் அண்ட் ரேடியஸ். சென்டர் அண்ட் ரேடியஸ் பை given என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்கப்பா. மாடுலஸ் 2z + 2 minus 4i is equal to 2. இதை நாம z மைனஸ் z நாட் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் நம்மகிட்ட இங்கே என்ன இருக்குன்னா 2z இருக்கு. ஸோ 2 எல்லா டேர்ம்லையும் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். 2வை காமனாக வெளியில் எடுத்துருங்க. மாடுலஸ் 2 × z + 2 minus 4i அப்படின்னு இருந்தது இல்லையா? இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ண சொன்னேன்? இப்போ சி இதுலேருந்து 2வை காமனாக எல்லா டேர்மில் வந்து எடுங்கன்னு சொன்னேன். அப்போ இங்கே என்ன வரும்? 1, இங்கே மைனஸ், இங்கே 2iன்னு வரும். 2வை காமனாக எடுத்துட்டேன், which is closed and is equal to 2. இந்த மாடுலஸ்க்குள்ள ஒரு ரியல் நம்பர் வந்தால் அப்சல்யூட் வேல்யூவாக தான் எழுதணும். அப்போ 2வை நாம வெளியில் எழுதிக்கலாம். ஆல்ரெடி +2வாக தான் இருக்கு. ஒருவேளை -2ஆக இருந்தால் மாடுலஸை விட்டு வெளியில் எடுக்கும்போது +2ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2 வெளியில் வந்துருச்சு. உள்ள என்ன இருக்கு பாருங்க? z + 1 - 2i மாடுலஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2வையும் அந்த சைடில் கொண்டு போய் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் z 2வை டிவைட் பண்ணுற அட் த சேம் டைம் இங்கே z மைனஸ் z நாட்னு வரணும்ல, ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு. அப்போ 2 மைனஸ் இங்கே இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுப்போம். z மைனஸ் ஆஃப் -1 + 2i மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 2/2. இந்த 2வை கீழே கொண்டு வந்துட்டேன், கேன்சல் பண்ண which is equal to 1.
இப்போ ஃபார்முலா எப்படி வந்துருச்சு? since it is the same as modulus z minus z naught is equal to r. so z naught நமக்கு கிடைச்சிருச்சு, r ம் கிடைச்சிருச்சு. therefore center is equal to என்ன எழுதணும்ப்பா? இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கிறத நாம ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட்டா எழுதணும். -1, 2 and radius ஓட பிளேஸ்ல என்ன இருந்தது? 1. radius r is equal to 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? see question number 3 solution. first given எடுத்து வச்சுக்கோங்க. by given modulus of 3z minus 6 plus 12i is equal to 8 அப்படின்னு இருக்கு. சார் இங்க z minus z naught வரணும், ஆனா அதுக்கு பதிலா 3z னு கொடுத்திருக்காங்க. 3 நம்ம வெளியில எடுக்கணும். 3 எடுக்கும்போது காமனா எல்லா டேர்ம்லயும் எடுக்கிற மாதிரி இருந்தா நமக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் சொன்னீங்க. ஆமா, எல்லா டேர்ம்லயுமே நாம 3 னுடைய மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கு. so taking 3 out modulus 3 into z minus 2 plus 4i 4 3s are 12 2 3s are 6 க்ளோஸ் பண்ணிருங்க, which is equal to 8. இப்போதான் சொன்னேன் நான், மாடுலஸ்குள்ள ஒரு ரியல் நம்பர் வந்தா அதை நீங்க அப்சல்யூட் வேல்யூவா வெளியே எடுத்துக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ மீன்ஸ் பாசிட்டிவா. ஸோ பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இட் கேம் அவுட் சைட், ரிமைனிங் மட்டும்தான் உள்ள இருக்கு. இசட் இங்க இருந்து நான் என்ன எடுக்கிறேன்? இந்த ஒரு மைனஸையும் இந்த பிளஸ்ல இருந்து 2 மைனஸ் இருக்கு, அதுல ஒரு மைனஸை வெளியில எடுத்துக்குவோம். பிகாஸ் we need minus z naught. அப்போ மைனஸ் ஆஃப் இந்த -2 என்ன ஆயிடுச்சு? இப்போ பிளஸ் ஆயிரும். இந்த +4ஐ -4i சேஞ்ச் ஆயிரும். மைனஸ் உள்ள வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துரும், பாத்துக்கங்க. which is equal to 8. இப்போ இந்த 3ஐ கொண்டு போய் நாம டிவைட் பண்ணிக்கலாம். therefore modulus z minus of 2 minus 4i is equal to 8/3. இப்போ நமக்கு ஃபார்முக்கு வந்துருச்சுப்பா. since modulus z minus z naught is equal to r. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் a circle in the complex number form, complex form. so z naught ன்றது சென்டர் இருக்கு நம்ம கிட்ட. therefore center is equal to என்னன்னு இருக்குப்பா? நீங்க -2 ன்னு சொல்லிட கூடாது. -2 ன்னு போட்டீங்கன்னா வேற பாயிண்ட மென்ஷன் பண்ணிரோம். இங்க 2 -4 and radius r is equal to என்னன்னு கிடைச்சிருக்குப்பா? 8/3. நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க் क्वेश्चनல இந்த மாடல் क्वेश्चंस அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க ரிப்பீட்டடா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ 4th क्वेश्चनல இருக்கக்கூடிய 3 क्वेश्चन பார்த்துட்டோம். அடுத்து 5th क्वेश्चन பார்க்கலாம்ப்பா. see question number 5. obtain the Cartesian equation for the locus of z is equal to x plus iy in each of the following cases. இங்க இந்த 5th क्वेश्चनல 2 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல எழுதுங்க அப்படின்னு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னா xy ல எழுதணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலா எழுத வேண்டிய ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் x and y ல எழுதணும். இப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? z x plus iy ன்னு அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிவன் எழுதிக்கலாம். இப்போ சொல்யூஷன் by given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. modulus of z minus 4 is equal to 16 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x plus iy ன்னு அப்ளை பண்ண போறேன். let z is equal to x plus iy. equation 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். in equation 1 இந்த above equation சொன்னாலும் சரிதான். so 1 implies modulus x plus iy minus 4 is equal to 16. சார் இதுல ரியல் பார்ட் எல்லாம் பிரிக்கணுமா சார்? ஆமா. மாடுலஸ்க்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. பெர்ஃபெக்ட் மீன்ஸ் x plus iy மாடல்ல இருக்கான்னு பாருங்க. அதாவது ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு. இங்க 2 ரியல் இருக்கு. அப்ப கம்பைன் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் x minus 4 plus iy modulus is equal to 16.
இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்துருச்சு. மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மாடுலஸ் இசட் எப்படி சொல்லணும் இப்போ நம்ம? சின்ஸ் மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு root of x square plus y square. So இங்க modulus z தான் இருக்கு. root of x square x minus 4 whole square plus y square is equal to 16. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை அந்த பக்கம் அனுப்புங்க, அதாவது ரைட் ஹேண்ட் சைடுக்கு அனுப்புனீங்கன்னா ஸ்கொயரா மாறும். ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் போத் சைட்ஸ் கொடுத்துட்டோம்னா என்ன வருதுன்னு பாருங்க. நமக்கு ரூட் ஆஃப் x minus 4 whole square plus y square whole square is equal to 16 square னு வருது. இப்போ அந்த ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுறேன். 16 ஸ்கொயர் 256 அப்படின்னு வரும். அதையும் நான் ரைட் சைடு கொண்டு வர போகிறேன். அடுத்ததில் பார்க்கலாம். சி x minus 4 that is x minus 4 whole square plus y square is equal to 16 square னு வந்தது. இப்போ a minus b whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது a, இது b பா. ஸோ x square plus 4 square minus 2 into x into minus 4 னு வராது, இங்க மைனஸ் கொடுத்துட்டோம் a minus b ஃபார்முலாக்கு. ஸோ 4 மட்டும் தான் எடுத்துக்கணும். plus y square minus 16 square is equal to 0. இந்த கான்ஸ்டன்ட்டை உள்ள கொண்டு வந்துட்டேன். ஈக்குவல் டு 0னு வச்சாதான் அது ஈக்குவேஷன். ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணிடலாம்ப்பா. எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x இங்கே இருக்கிறத பாருங்க ப்ளஸ் 16 மைனஸ் 256 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ் 16 மைனஸ் 256 இதை மட்டும் மினிமைஸ் பண்ணால் போதும், நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். therefore x square plus y square minus 8x minus 240 is equal to 0 is the required equation. that's all pa. இதில் இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்கு, அதையும் நாம பார்த்துடலாம். இந்த ஈக்குவேஷன் தான் அவங்க கேட்பாங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் இருக்கணும், மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சி ஃபிஃப்த் கொஸ்டின்ல செகண்ட் ஒன், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்பா, ரிப்பீட்டடாக 2 times கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. சொல்யூஷன் பை கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஸோ மாடுலஸ் z minus 4 whole square minus modulus z minus 1 whole square is equal to 16 கொடுத்துருக்காங்க. இதில் z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x plus iy அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெட் z is equal to x plus iy. z is equal to x plus iy in equation 1. சார் நீங்க ஒண்ணுனே கொடுக்கல சார், given கொடுத்ததா ஒண்ணுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 1ல அப்ளை பண்றேன். 1 equation one implies modulus x plus iy minus 4 whole square minus of x plus iy minus 1 whole square is equal to 16. இப்போ ரியல் இமேஜினரி பார்ட்டை பிரிச்சிருப்பா. ரியல் இமேஜினரி பார்ட்டை பிரிச்சோம்னா மாடுலஸ் x minus 4 plus iy whole square minus modulus x minus 1 plus iy modulus whole square is equal to 16. இங்க மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சு. ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன செய்யணும்? ரூட் ஆஃப் இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் தான், பவர் அப்படியே தான் இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இதுக்கெல்லாம் ஹோல் ஸ்கொயர் இன்னும் இருக்கு. மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இங்க ரூட் இருக்கு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுங்க.
ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டில் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது பாருங்க. see here x minus 4 whole square plus y square அடுத்து minus of x minus 1 whole square plus y square which is equal to 16 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஒன்றா நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா அடுத்த 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். see here x minus 4 whole square plus y squared பா x minus 4 whole square x minus 4 whole square plus y square minus of x minus 1 whole square and then என்ன இருக்கு பாருங்க plus y square plus y square is equal to 16 அப்படின்னு இருக்கு. a minus b whole square தான். so a square plus b square 16 4 square and then minus 2ab 8x plus y square. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வெளியில ஒரு மைனஸ் காமனா இருக்கு. சோ இந்த மைனஸ் விட்டுட்டீங்கன்னா ஈக்குவேஷன் தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் நாம உள்ள இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணலாம்ப்பா. உள்ள என்ன இருக்கு பாருங்க a minus b whole square தான் இங்கேயும் a square plus b square and then minus 2x அதாவது minus 2ab plus y square is equal to 16. இப்போ மைனஸை உள்ள கொண்டு வாங்க. இட் வில் மல்டிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம். ஆல்ரெடி என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 மைனஸ் 8x பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. மைனஸ் உள்ள வருது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 2x மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு இருக்கு. இது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் தென் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் 8x இருக்கு. இந்த 16 அடுத்த ஸ்டெப்ல உள்ள கொண்டு வரலாம். see here மைனஸ் 8x பிளஸ் 2x அப்போ மைனஸ் 6x பா. இங்க என்ன இருக்கு பிளஸ் 16 இருக்கு. அங்கிருந்து இங்க மைனஸ்ல வரும் இங்க உள்ள வருது. ஸோ மைனஸ் 16 வந்துடும். இங்க ஒரு பேலன்ஸ் மைனஸ் 1 இருக்கு which is equal to 0. இப்போ பிளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல். மைனஸ் 6x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க. மைனஸ் 1 இன்டூ 6x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 0 டிவைட் பை மைனஸ் 1 again 6x plus 1 is equal to 0 is the required equation. Cartesian equation is the required equation. ஈக்குவேஷன் போட்டாலே போதும்பா. அதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். புரிஞ்சதா? இப்போ உங்களுக்கு 2.6ல் இருக்கக்கூடிய 5 கொஷின்ஸையும் முடிச்சிட்டோம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ எக்ஸசைஸ் கொடுத்ததுனால அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த கிளாஸில் இதனுடைய எக்ஸாம்பிள் அந்த ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் கொஷினை அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நடத்துகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். see you.